நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மே 3, 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். தனுசு ராசிக்காரங்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். சரிங்களா? உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துலையும், இன்னொன்று அட்டமாதிபதி 8ல் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பாக இருந்தாலுமே, யோக கிரகமான செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது தவறு. உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சு இருக்கிறது சிறப்பு இல்லை. அதே நேரத்தில் சூரிய பகவான் மட்டும் 5ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். அதனால் ஆன்மீக விஷயங்கள், கடவுள் வழிபாடு, சித்தர் வழிபாடு போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி இருக்கும். குறிப்பாக சந்திராஷ்டம நாள் எப்பொழுதும் ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு காரிய தடைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் சில குழப்பங்கள் ஏற்படும், பய உணர்வு ஏற்படும், கலக்கம் ஏற்படும். அதாவது நம்முடைய உயர் அதிகாரிகள் நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களோட மனசு அலைப்பாயும். குறிப்பாக 8ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கும்போது உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக வேலை செய்யுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்யக்கூடியவங்க, இல்லை மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடியவங்கலாம் பார்த்து நிதானமாக வண்டி வாகனங்களை இயக்குறது சிறப்பாக இருக்கும். அதே போல் தூரமான ரொம்ப உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த சந்திராஷ்ட அமைப்புகள் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனாலும் சந்திர பகவான் வளர்பிறையை நோக்கி போகிறதுங்கிறது சிறப்பாகவே இருந்தாலுமே, உங்கள் யோக கிரகங்கள் சரியாக இல்லாதனால எதுலேயுமே இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் வீண் முயற்சியும் கிடைக்கும். அதாவது ஒரு காரியம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணாலும் அது அந்த நாளோட முடியல ஏன் இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னு திரும்பி அந்த வேலையை செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு சில காரியங்களுக்காக தொலைதூர பயணம் செஞ்சு போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு அந்த காரியம் உடனே நடக்காமல் வெயிட் பண்ணக்கூடிய சூழல்லாம் ஏற்படும். எல்லாமே கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியமும் மாறும். கவலை வேண்டாம், நிதானத்தோடு செயல்படுங்க. நன்றி.